வணக்கம். ஐஎம்சியோடைய ப்ராடக்ட் வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். இது அவசியமானதும் அத்தியாவசியமானதும் கூட. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் நம்ம ஹெல்த் பேஸ் பண்ணது தான். அப்படி என்ன ஹெல்த்தில் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, கண் சம்பந்தப்பட்டது. கண் சம்பந்தப்பட்டதில் என்ன நம்ம பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல். லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா மொபைலுங்கிறது எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு மொபைல் இருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொபைல் அப்படிங்கிற மாதிரி காலம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய காலம் ஆயிடுச்சு. சில பேர் பிஸ்னஸ் வைஸாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் 2 சிம்லாம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி காலம் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பேசுறதை விட, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுறதை விட, வீட்டில் ரிலேஷன்ஸ், குழந்தைகள், ஒய்ஃப் இவங்கிட்ட பேசுறதை விட நம்ம அதிகமான நேரத்தை மொபைலில் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மொபைலுடைய தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய கண் பார்வை நாளடையில் குறைஞ்சிருது. கண்ணுக்கான அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல கண்ணாடி போடுறது அப்படிங்கிறது, கண்ணுக்கான கண்ணாடி போடுறதுங்கிறது ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அதுலேயும் எனக்கு நம்முடைய வயதுல பார்க்கும்போது பெரும்பாலும் 40 வயதுக்கு மேலதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுல இருக்கிறவங்களே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலான நேரத்தை அந்த மொபைல் பார்க்கறதுல யூஸ் பண்றோம். அந்த மொபைல்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டிங்கு பிளஸ் ரேடியேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம கண் பார்வையுடைய பார்க்கக்கூடிய அந்த சக்தி குறைஞ்சு போயிடுது. இது இன்னைக்கு அதுக்காக வாழ்க்கை முறையை மாற்ற முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்க சிஸ்டத்துல கண்டினியூட்டியா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சிஸ்டத்துல தான் உட்காந்து அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு தான் அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னா, இந்த கண் பார்வை குறைபாடு அதிகமாயிடுது. இது எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. இருந்தாலும் இதற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஐஎம்சி நிறுவனம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஆலோ ஜோதி அண்ட் ஆலோ ஜோதி பிளஸ் அப்படின்னு 2 ஐ டிராப்ஸ். இது கம்பெனியில் ரொம்ப ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். அதே டைம்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இது கண் சம்பந்தப்பட்டது. இதுல நம்ம அதாவது பின்னாடி கண்ணாடி போடுறதுங்கிற மாதிரி இன்னைக்கு கண்ணாடி போடுறதே ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க எங்க வேணாலும் பாருங்க, நிறைய இடத்துல இந்த கண்ணாடிக்கான கடைகள் புற்றீசல் மாதிரி வந்துருச்சு. கண் டாக்டர்ஸும் அதிகமாயிடுச்சு. இன்னும் சர்ஜரி பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு கண்ணுக்கான சர்ஜரி சாதாரணமா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளை காத்துக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆலோ ஜோதி அண்ட் ஆலோ ஜோதி பிளஸ் அப்படிங்கிற 2 ப்ராடக்ட். இது என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆலோ ஜோதி. இதுதான் அந்த ஆலோ ஜோதி அப்படிங்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலோ ஜோதியில என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னா, குலாப் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஜா பூவுடைய அந்த பஸ்பம், ரோஜா பஸ்பம் இருக்கு.
அப்புறம் தாரு ஹல்தின்னு சொல்லக்கூடிய மர மஞ்சள் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஃபிட்கரின்னு சொல்லுவாங்க படிகாரம், அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. துளசியோடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அப்புறம் கரிசலாங்கண்ணி பிரிங்ராஜ் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. கிளிசரின் இருக்கு. கற்பூரம் இதை ரெடி பண்ணதான் இந்த ஆலோ ஜோதி. இது வந்து கண்ணுக்கான டானிக். இது வந்து எல்லா வயசுல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இது கண்ணுல என்ன பண்ணும் அப்படின்னா வேண்டிய அந்த சத்துக்களை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஆலோ ஜோதிங்கிறது வந்து ஒரு கண்ணுக்கான டானிக். இது வந்து ஐ கேர் சம்மந்தப்பட்டதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது கண்ணுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ட்ரைனஸ், வறட்டுத்தன்மை. ஏன்னா நம்ம தொடர்ந்து மொபைல் பார்க்கும்போது கண்ணில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை காஞ்சி வறட்டு தன்மைக்கு போயிடும், வறண்டுரும் கண்ணு. அதனால அந்த ட்ரைனஸ் போக்கி மறுபடியும் ஈரத்தன்மையை கொடுக்குது. அதே போல பிளர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மங்கலான பார்வைன்னு சொல்றாங்கல்ல, அதை சரி பண்ணி கொடுக்குது. பிளஸ் வந்து ரெட்னஸ், கண் வந்து சிகப்பா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. ஸோ கிளியரா கண்ணு தெரியலன்னு சொல்றவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ணுடைய டோட்டல் டிஸார்டரை வந்து சரி பண்ண கொடுக்குது. இது சில்ட்ரன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கண்ணை, அதாவது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து கிளியர் பண்ணும். அதே நேரத்தில் அலர்ஜி, ட்ரைனஸ், இச்சிங், கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து போட்டு இப்படி கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதே போல் இந்த ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளை ஈரத்தன்மை இதெல்லாம் அதிகம் பண்ணுது. இது வந்து ஆன்டி மைக்ரோபியலா வந்து யூஸ் ஆகுது, ஆன்டி பாக்டீரியலா யூஸ் ஆகுது. ஸோ ஐக்கான ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்னு தான் இது. ரெண்டாவது கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும், அதுதான் இதுல முக்கியமான இருக்கு. ஸோ இது இந்த ஐ டிராப்ஸை நம்ம வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணில் ஒரு சுருன்னு ஒரு எரிச்சல் வரும், ஒரு சும்மா ஒரு 2 செகண்டு. அதுக்கப்புறம் கண்ணில் இருந்து நிறைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியேறிடும். இது நாம பயப்பட வேண்டியதில்லை. அந்த கண் எரிச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணை குளுமைப்படுத்தும், அதாவது கண்ணுடைய சூட்டை உடனே குறைச்சி அதை வந்து வெளியேற்றுறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ இது வந்து கண்ணுடைய வீக்கத்தையும் கட்டிப்படுத்தும். சில பேருக்கு வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப 2 சைடும் வீங்கின மாதிரி இருக்கும், அதையும் சரியா பண்ணும். ஆன்டி இன்ஃப்ளமேஷனா பயன்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆலோ ஜோதி. சரி, இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு கண்ணுக்கு, அது என்னன்னா ஆலோ ஜோதி பிளஸ். இது வந்து கண்ணுக்கான மெடிசின். நான் முன்ன சொன்னது கண்ணுக்கான டானிக் ஆலோ ஜோதிங்கிறது. ஆலோ ஜோதி பிளஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கான மெடிசினல். இது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டியில தான் இந்த ப்ராடக்ட் வருது. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன். ஸோ ஐ ப்ராப்ளத்துல வந்து நிறைய விஷயங்களை இது வந்து சரி பண்ணி கொடுக்குது. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னா அலோவேரா இருக்குது, ரோஸ் இருக்கு, ஆனியன் வெங்காயம் சொல்றோம்ல அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, பிளஸ் வந்து புனர்னவா மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம்ல அது இருக்கு, பிளஸ் வந்து அந்த திரிஃபலா சொல்றோம் இல்லையா, அந்த திரிஃபலாவில் வரக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன் தான் இந்த ஆலோ ஜோதி பிளஸ். இது வந்து என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னா நம்முடைய மசில், கண் மசில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. கண் ப்ரெஷர், அதாவது ஐயில ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர், அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. வீக்கா இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குது. இதுல விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குது. ஸோ அதிகமான பிரைட்னஸை வந்து இதை யூஸ் பண்றதால நமக்கு கிடைக்குது. அதனால நம்மளுடைய விஷன் வந்து ரொம்ப குறைவாகும் போது அதை சரி பண்ணி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷன் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதே டைம்ல வயது ஆகும்போது ஒரு 35-40 வயசு ஆகும்போது நமக்கு நிறைய பேருக்கு கேட்ராக்ட் அப்படிங்கிற ஒன்று ஏற்படும். கேட்ராக்டுங்கும் போது மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆலோ ஜோதி பிளஸ் அப்படிங்கிறது ஒரு 35 வயசுல இருந்தே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய கேட்ராக்ட் ப்ராப்ளமே வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதாவது ப்ரிவென்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்ராக்டே வராது. அதே நேரத்துல ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு கேட்ராக்ட் ஆரம்பிச்சதுன்னா, அது ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுலயே நம்ம சரி பண்ணிக்கூடிய
அந்த பவர் நமக்கு இந்த ப்ராடக்ட்ல கிடைக்குது. ஸோ கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது கண்ணாடியை வந்து எடுத்து தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. இது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது மைனஸ்ல இருந்தா கண்ணுடைய அந்த பவர் வந்து மைனஸ்ல இருந்தா இது சரி பண்ணி கொடுத்துரும். பிளஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வந்து சரி பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ கண்ணாடியோடைய பவரை குறைச்சி கொடுக்குது. சில்ட்ரன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே டைம்ல கண்ணே தெரியல அப்படின்னு சொல்றவங்களா, அது மாலைக்கண் வியாதி இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ டெய்லி இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு எது தேவையோ அதை டெய்லி 2 டைம் யூஸ் பண்ணும். காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை, ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு 2 சொட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆலோ ஜோதி போடும்போது சுருன்னு எரியும், கண்ணுல இருந்து நிறைய தண்ணி வரும். ஒரு 2 செகண்ட் நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஆலோ ஜோதி பிளஸ்ல அந்த மாதிரி எரிச்சல் எதுவும் இருக்காது. ஸோ நம்மளுடைய கண் வீக்கம், கண் இன்ஃப்ளமேஷனு, இன்ஃபெக்ஷனு, இது எல்லாமே இதை வந்து நல்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சரி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இதில் இருக்குது. அதுக்குரிய நல்ல பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்ணை வந்து நல்லா அதாவது குளிர்ந்த நீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்ம உடைய ஜென்ரேஷனும் சரி, நாமளும் சரி, கண்ணாடி அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் கண்ணை வந்து நம்ம பாதுகாப்பாக, சரி கண்ணாடி போட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அதே போல் நம்முடைய இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு ப்ராடக்டை இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.